நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். முதலமைச்சரோடு வேறு யாரெல்லாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர்? உங்களுடைய தகவல். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். உடன் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ். ராமச்சந்திரன், வருவாய்த்துறை செயலாளர் அமுதா மற்றும் வருவாய்த்துறை ஆணையர் ராஜேஷ் கானி ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இந்த ஆய்வின் போது தமிழகம் முழுவதும் புயலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்து வருகிறார். அதே போல வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல் அடிப்படையில புயல் எப்போது கரையை கிடைக்கும், அப்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் தற்போது கேட்டறிந்து வருகிறார். ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஐடி நிறுவனங்களுடைய பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிவதற்கான உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த புயல் கரையை கடக்கும் போது போக்குவரத்து என்பது தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்பது ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலைகளில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், காற்றுப்படை வேகம் என்பது 90 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பின் காரணமாக அப்போதெல்லாம் முன்கூட்டியே என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் செய்தியாளர் சந்தித்து விளக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.